இவனுக்கே அந்த வீணான வேலை இவ்வளவு நாள் இருந்தாச்சு, இருக்க வேண்டியதானே? நீ நினைக்கிறியா அவன் உண்மையை ஓடி போனிச்சிருப்பான்னு? இவனையும் நம்ப முடியாது. இவன் சும்மா இருந்தாலும் அவன் தூண்டி விட்டுருப்பான். Ayo, Mani lagi ke? Ya. Macam mana dia cuba lari ya? Masa persembahan semalam lah. Mana awak tahu? Kan awak disuruh membawa persembahan yang terbaik. I say man, patutlah pun. Semalam saya dah dengar ada orang nak lari dari camp. Tak sangka kan dia yang buat. Padam muka dia. Semalam tak keluar dewan. Pagi ni kena denda pula. Mani, mana you punya coach? ஏய் அங்க பாரு, அவன் உன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே? ஆமா, மணி நேத்து அவன் கேம்ப்ல இருந்து ஓட பாத்திருக்கான். மணிக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லையே. இது அவனுக்கு 2வது தடவை தானே? உங்க ஸ்கூல்லயும் அவன் அப்படித்தான் ரொம்ப ராங்கி பண்ணுவானா? சேச்சே, இப்படிலாம் பண்ண மாட்டான். கொஞ்சமா ராங்கி பண்ணுவான். நாமளும் எதுவும் நினைக்க முடியாது. எதா இருந்தாலும் விசாரணை முடியட்டும். உள்ள வாங்க. சோ இது என்ன நடந்துச்சு? நான் வந்து சதீஷ் அக்கானா? என்னது அங்க வேற யாரும் போற மாதிரி இருக்கு? ஏய், நீங்க என்ன செய்ற? நீ சதீஷ் தானே பார்க்கணும். சதீஷா? அப்ப சூர்யாங்க? ஏய், உன்னை யாருங்க வர சொன்னா? நீ போ. சதீஷ் உனக்காக பொண்டலாவத்தான்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கிளம்பு கிளம்பு கிளம்பு. சதீஷ்? அது சரி, நீ எங்க போற? ஏய், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ சீக்கிரம் போ. இங்க இருந்து ஓடலாம்னு பாக்குறியா நீ? ஏய், சே போ 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 போ. இரு, நான் போய் எல்லாரையும் கூப்பிடுறேன். அதுக்குள்ள ஓடிடுவோம். போ. ஏய், இறங்கி எங்க போற? ஏய், விடு 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 விடு. கீழ இறங்கி சொல்லிட்டு இருக்கல. ஏய், ஏய், குத்திரு, விடு விடு. உள்ள வாங்க. அப்புறம் சதீஷ், உங்களோட கதை என்ன? சார், நான் ஹால்ல இருந்து வெளியே போனேன். ஏய், வீடியோ ஏய், வீடியோ சொல்லிட்டு இருக்கேன்ல. முடியாது முடியாது, முடியாது. ஏய், அர்ச்சனா. சதீஷ், இவன் கேம்ப்ல ஓட பாக்குறான். ஏய், நீங்க ரெண்டு பேரும் போண்டோல தான மீட் பண்ணோம். ஏன் வந்தீங்க? நீ எங்க போற? நான் என் வீட்டுக்கு போறேன். நான் எங்க அப்பா பார்க்கணும் போயிட்டு. அதுக்கு நீ ஏன் கேம் விட்டு போற? உங்க அப்பா தான் இங்க வருவாரு. ஏய், அவர் வர மாட்டாருடா. என்ன நடக்குது? சார், மணி கேம் விட்டு தப்பிக்க பாக்குறான். நீங்க தான் மணியை முதல்ல பிடிச்சிருக்கீங்க. ஆமா சார். சரி, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சந்திக்க அங்க வாய்ப்பே இல்லையே. நீங்க 2 பேரும் எப்படி அங்க போனீங்க? அதுவும் அத்தனை மணிக்கு? இல்ல சார், மணி தான் எங்களை வந்து பார்க்க சொன்னான். ஆமா சார், மணி என்னையும் தான் வர சொன்னான். அவன் தப்பிக்கிறதுக்காக இப்படி செஞ்சிருக்கான் சார். சரி அர்ச்சனா, நீங்க போலாம். நன்றி சார். சதீஷ் சார், மணி உங்க ஸ்கூல் தானே? ஆமா சார். என்ன விட உனக்கு அவனை நல்லா தெரியும். அவன் அப்படி செஞ்சிருப்பானா? அது வந்து இருக்கலாம் சார். எங்களுக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கன்னு தோணுது. சதீஷ், சூர்யாவும் உன் பள்ளி தானே? ஆமா சார். அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் ஒன்னும் நினைக்கல சார். அவனால திறமைசாலி தான். சோ மனிதா இதெல்லாம் செஞ்சிருக்கான். நீங்க யாரும் சம்மந்தப்படல. சரி, நீ போலாம். நன்றி சார். அவங்க ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுல கண்டிப்பா சூர்யா சம்மந்தப்பட்டிருக்கணும். இப்படி ஒரே ஸ்கூல்ல இருந்து வந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரதான் செய்யும். சரி, பாப்போம். சூர்யா, என்னடா மணியை காணோம்?
அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தண்டனை நான் கொடுக்கணும்டா. ஏன்டா மச்சான் அப்படி சொல்ற? டேய் அவன்கிட்ட நான் என்ன சொன்னா, அவன் என்ன செஞ்சிருக்கான்? அவன் வரட்டும். பாவம்டா, அவன் ஒரு புள்ள பூச்சி. சூர்யா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். சரி நீ போ, நான் வரேன். டேய் என்ன ஏன் என்ன என்ன ஏமாத்துறியா? நான் ஏன் உன்னைய மாத்தணும்? ஏன் அப்படி கேக்குற? மணி தடல ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் கேம் விட்டு தப்பிக்க பார்த்தான், மாட்டிக்கிட்டான். இதுல என்ன ஆச்சரியம்? ஆச்சரியம் தான். மணி உன் கூட்டாளி, அவன் உன் அளவுக்கு புத்திசாலி இல்ல. நீ தூண்டி விட்டு அவன் செஞ்சது இருக்கணும். உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா சூர்யா, இது வரைக்கும் அவன் பேச்சு கேட்டு இருக்க பத்தியா? நான் பைத்தியம் தான். இந்த பாரு கீர்த்திகா, நான் கூட சண்டை போட விரும்பல. பேசாம போயிரு. ஓ, உனக்கு தேவைன்னா நீ என்ன கூப்பிடுவ, இல்லன்னா இப்படிதான் செய்வியா? சரி, நான் தர்ச்சனா பாத்தியா? நான் பார்க்கலாம் தான் போனேன், அதுக்குள்ள சதீஷ் தான் அந்த கெடுத்துட்டானே. நீ உண்மைதான் சொல்றியா? அவன் வந்துட்டு ஏன் போய் சொல்லணும்? அதான் நான் அவன்கிட்ட சொல்ல. சூர்யா, நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க போறது இல்ல. ஆனா இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம கூட்டாளிக்கும் ஸ்கூலுக்கும் எந்த கெட்ட பேரும் வாங்கி கொடுக்காத. என்ன கீர்த்திகா, மணி தப்பிச்சு ஓடுறதுக்கு என்ன கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட உதவி கேட்டது தப்பா போச்சு. நான் அப்படி சொல்ல, உனக்கு நீ யாருன்னு தெரியும், அதனாலதான் நான் சொன்னேன். ஆமா, அதனாலதான் சொல்றேன். மணி ஓடி போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீனா என்ன கரிச்சு கொட்டாத. இதுக்கப்புறமும் உன்கிட்ட எந்த உதவியும் நான் கேட்க போறது இல்ல. அப்படி இல்லன்னா சந்தோஷம் தான். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்க சரியா? நாங்கள் இளைஞர்கள், நாங்கள்